சட்டசபைக்கு வந்த சி.வி. சண்முகம் எம்எல்ஏவாக பதவி ஏற்காமல் சென்றதால அதிமுகவில் சலசலப்பு. மாண்புமிகு திரு சி.வி. சண்முகம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று கூடி எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நடந்து வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் பெயரை சட்டசபையின் செயலாளர் சீனிவாசன் பதவியேற்க அழைத்தபோது அவரை அவையில் காணல. சட்டசபைக்கு தனி ஆளாக வந்த அவர் பதவியேற்காமலேயே சென்று விட்டார்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. 2026 சட்டசபை தேர்தல் முடிந்ததும் தாவேகா அரசு நேற்று பொறுப்பேற்று கொண்டது. முன்றைய தினம் இடைக்கால சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து தமிழக சட்டசபை நேற்று காலை 9:30 மணிக்கு கூடியது. அப்போது இடைக்கால சபாநாயகர் கருப்பையா எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய அழைத்தார். முதலில் விஜய், பிறகு அவரது அமைச்சரவை பதவியேற்றனர். அதில் அமைச்சர் கீர்த்தனா வெற்றி சான்றிதழை கொண்டு வராததால அவர் பதவியேற்கல. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்த நிலையில் அதிமுகவின் மயிலம் தொகுதி எம்எல்ஏ சி.வி. சண்முகத்தின் பெயரை அழைத்தபோது அவர் வரல. அவையிலும் அவர் இல்லை. மாண்புமிகு திரு சி.வி. சண்முகம். முன்னதாக தமிழக சட்டசபைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் இரு பிரிவினராக வந்தனாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலும் வந்தாங்க. அதுபோல சி.வி. சண்முகம் தனி ஆளாக சட்டசபைக்கு வந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற போது சிலர் மட்டுமே மேஜையை தட்டி வரவேற்றனர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளிய உறுதி கூறுகின்றேன். ஆனால் எஸ்.பி. வேலுமணி எம்எல்ஏவாக பதவியேற்ற போது நிறைய பேர் மேஜையை தட்டி வரவேற்றனர். அதிமுக எம்எல்ஏக்களின் சட்டசபை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக எஸ்.பி. வேலுமணியை தேர்வு செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மாண்புமிகு திரு எஸ்.பி. வேலுமணி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்.பி. வேலுமணி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இந்த நிலையில் சி.வி. சண்முகம் அவையில் இல்லாதது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலம் அதிமுகவில் ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும் என்றே தெரியுது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடர்ந்து தேர்தல்கள் தோல்வியடைந்து வருவதால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய கோரி சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் கேட்டு வராங்க. ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கிறாராம். இதனால் 34 எம்எல்ஏக்களுடன் சி.வி. சண்முகம் கடந்த 2 தினங்களாக ஆலோசனை நடத்தி வர்றாரு. அதிமுகவின் 34 எம்எல்ஏக்களும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம் பிடிக்க முயற்சித்து வருவதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.